ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தான் வந்து நான் விடாமுயற்சி படம் வந்து எஃப்டிஎஃப்எஸ் ஷோ வந்து போயிருந்தேன். ஸோ நான் பெங்களூரில் இருக்கிறதுனால பெங்களூரில் வந்து 10 மணி ஷோ தான் வந்து போட்டிருந்தாங்க. தேட்டரில் போயிட்டு படம் எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட, ஏன்னா படம் வந்து ரொம்ப வருஷம் கழித்து ரிலீஸ் ஆகுது. அஜித் அதாவது ஏகே அவர்களுடைய படம். சரி எப்படி இருக்கும், மகிழ் திருமேனி வந்து இதுக்கு முன்னாடி அவர் படங்கள்லாம் பார்த்துருக்கேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு தான் நான் போனேன். படம் வந்து ஃபஸ்ட்டு அப்படி கொஞ்சம் ஸ்லோவாக கொண்டு போகிற மாதிரியே கொண்டு போய் ஒரு கட்டத்தில் அப்படி பீக் லெவல் அப்படியே ஏறி அப்படி ஃபுல் ஃப்ளெட்ஜாக அப்படி போய் இன்டர்மிஷனில் ஒரு ட்விஸ்ட் வச்சு ஒரு ஸ்டாப் பண்ணாங்க. இன்டர்மிஷனுக்கு அடுத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடைய படத்தை ஒரு வச்சுருந்தாங்க. ஸோ அந்த வகையில் வந்து படம் எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இது வரைக்கும் வந்த படங்கள்லேயே எனக்கு வந்து அஜித்குமார் படங்கள் நிறைய படம் எனக்கு பிடிக்கும். அதில் விடாமுயற்சி ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பிளேஸில் வந்து கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து கவர் பண்ணுற மாதிரி தான் படம் இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் அண்ட் ஃபுல் அப்படி சீட்டோட எட்ஜ்லேயே நம்மளை வச்சுக்கிட்டு செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாக நம்ம ஏகே அவர்கள் வந்து ஒன் மேன் ஷோ மாதிரி பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. அதே மாதிரி அவங்கவுங்க கேரக்டர் வந்து அவங்கவுங்க கரெக்டாகவே பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி வந்து நம்ம அர்ஜுன் அவர்கள் வந்து ஆக்ஷன் கிங் அர்ஜுன் வந்து ஏற்கனவே நம்ம அஜித்குமார் அவர்களுடைய மங்காத்தா படத்தில் நடிச்சிருந்தாங்க. ஸோ இப்போவும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய போர்ஷன்லாம் உண்மைக்குமே சூப்பராக இருக்குது. ஆக்டிங்கும் வேறு லெவலு. அதே மாதிரி ஃபைட்டிங் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்தது. இன்டர்மிஷனுக்கு அப்புறமா ஒன் மேன் ஷோவை வந்து நம்ம ஏகே வந்து ஒரு மாஸ் பண்ணியிருப்பார். அது பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருந்தது. டெக்னிக்கல் வைஸ் எல்லாமே இந்த படம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதே மாதிரி நிறைய ஸ்டண்ட் சீக்வன்ஸ்லாம் வந்து இந்த படத்தில் இருக்குது போல். அதே மாதிரி அஜித்குமார் அவர்கள் வந்து நிறைய அது வந்து அவரே ஓனாக வந்து இந்த படத்தில் இன்வால்வ் ஆகி ஸ்டண்ட்டு சீக்வன்ஸ்லாம் நடிச்சிருக்காரு. அதுவே அது பார்க்கும்போதே ரொம்பவே சூப்பராக இருந்தது. அவர் எந்த அளவுக்கு அந்த படத்துக்கு எஃபர்ட் போட்டிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி அவங்கவுங்க கேரக்டர் அவங்கவுங்க பண்ணி கரெக்டாக அந்த ஃபினிஷிங் எட்ஜில் வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரியே கொண்டு போயிட்டு கரெக்டாக அந்த எண்டில் வந்து இதுதான் ரீசனோ இந்த மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிச்சு விட்டாங்க. எனக்கு படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. நிறைய பேர்த்துக்கு நிறைய விதமான தாட் இருக்கலாம். படம் இப்படி ஆயிடுச்சே அப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிறது ரொம்ப போட்டு யோசிக்காமல் ஒரு சின்ன கதை மாதிரி கொண்டு போய் கரெக்டாக எப்படி முடிக்கணுமோ அந்த மாதிரி முடிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி படங்களில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து வரவேற்கணும். அதை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த படத்துக்கு வந்து என்னுடைய மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100க்கு வந்து ஒரு 90 மார்க் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு தரமான படம் தான் இந்த விடாமுயற்சி. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் தேட்டர் போய் இப்போ அந்த படத்தை பாருங்கள். ஃபேமிலியாக போய் பார்க்கலாம். ஸோ எந்த வித ஒரு சலிப்போ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் உங்கள் ஒரு 150 ரூபா டிக்கெட்டுக்கு நீங்கள் படத்துக்கு போனீங்கன்னா உங்களை ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணி இந்த படம் வந்து உங்களை திருப்திப்படுத்தும் நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து தேட்டரில் போய் விசிட் பண்ணி பாருங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.